ஜெய் பீம் நான் அரத்தி. என்னது தமிழர்களோட வாயில விபூதியா? நாங்க இப்பதான் ஆன்மீக அரசியல் பேசுறவங்க போட்ட மாநாட்டுல போயிட்டு நல்லா அருமையா முருகனை போயிட்டு தரிசிச்சுட்டு வந்தோம். நீ என்னடானா வாயில விபூதிங்கிற? ஆமா விபூதி தான். தமிழ் மக்களாகிய நம்ம கிட்ட ஒரு தெளிவு இல்லாம சாதி மத பிரிவுகள் பிளவுகள் இது எல்லாமே நம்ம தமிழர்கள்ட்ட இருந்துச்சா அதனுடைய வரலாறு தெரியாம நாம பாட்டுக்கும் கடவுள் கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு கடவுளுடைய மோகத்துல மூழ்கி தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மோகத்தை நம்ம கிட்ட இருந்து பயன்படுத்திக்கிட்டு இதை வச்சு அரசியல் செய்ய பல பேர் பல திட்டத்துல போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா 2014 இருந்து 2024 வரைக்கும் இந்த இந்திய அரசு மொழிகளோட வளர்ச்சிக்கு குறிப்பிட்ட தொகைகளை செலவழிச்சிருக்கு. அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஒரு மொழிக்கும் இவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உருது மொழிக்கு 838 கோடியும், இந்தி மொழிக்கு 426 கோடியும், சிந்தி அப்படிங்கிற மொழிக்கு 54 கோடியும், தெலுங்கு மொழிக்கு 12 கோடியும், கன்னட மொழிக்கு 12 கோடியும் கொடுத்திருக்காங்க. இதுல தமிழ் மொழிக்கு எத்தனை கோடி அப்படின்னு பாக்குறீங்க? 120 கோடி. 120 கோடி. இதுல இன்னும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த சமஸ்கிருத மொழிக்கு 2532 கோடி ஒதுக்கி இருக்கு இந்த இந்திய அரசு. அதாவது இந்த 2014 இருந்து 2024 வரைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த இந்தியா முழுக்க சமஸ்கிருதத்தை பேசக்கூடிய மக்கள் தொகை எவ்வளவு பாத்தீங்கன்னா 0.01% மக்கள் தொகை மட்டுமே. இந்த இந்தியாவோட மக்கள் தொகையில இவ்வளவு குறைவாக இருக்கக்கூடிய மக்களுக்கு 2732 கோடி அப்படின்னா தமிழர்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் விபூதி தான்.